Hi friends, today recipe வெண் பொங்கல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell ஐகானை click பண்ணுங்க. Thank you. இப்போ வெண் பொங்கலுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் இந்த கப்பால 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாசி பருப்பு இதில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பச்சரிசிலையும் பண்ணலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய், நெய், அப்புறம் மிளகு, சீரகம். இப்போ ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக தான் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மிளகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஸோ அரிசியும் பருப்பும் சேர்ந்து மொத்தம் 1/2 கப்பு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ தான் நல்லா குழஞ்சு நல்லா வரும். இப்போ எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட இப்போ 4/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும். இப்போ இதோட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ பச்சை மிளகா சொல்லலை. ஸோ பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கேஷ்யூ நட் இதோட சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அதிலே போட்டிருந்தா நல்லா வெந்துடும். ஸோ அந்த வாடை இருக்காது. கடைசி அந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம இதில் போட்டோம்னா நல்லா வாடையாக நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டினதை இதோட சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஆல்ரெடி டிஃபன், சாம்பார், வடை எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.